சின்ன மரம் முதல்ல அந்த பக்கம் தான் முதல் காய்ச்சது. இங்கால வந்து அது கொந்திட்டு இருக்கு ஃபுல்லாக. அணிலோ பறவையோ இது வந்து அதுதானே காட்டுக்குள்ள நின்றா கொந்தாம சின்ன மரம் முதல்ல அந்த பக்கம் தான் முதல் காய்ச்சது. இங்கால வந்து மேல் செய்யறன்றது சரியான கஷ்டம் போலதான் இருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கு வந்து வாழை பற்றி புட்டு தான் நான் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நல்ல ஒரு முட்டை குழம்பு வைக்க போகிறோம். எங்களோட வாழை தோட்டத்தில் வந்து வாழை பற்றியை பிடுங்கி அதில் வந்து நல்ல ஒரு புட்டை வைக்க போகிறோம். அதோட நிறைய நாளாக அப்படியே எங்களோட தோட்டத்தில் வந்து சமைச்சோமோ அப்படியே தொடர்ந்து காணொலியாக பார்ப்போம். மழை பற்றியை போய் முறிப்போம்னு பார்த்தா மழை வேற வலிக்கிட்டுது பாருங்க. எப்படி மழை தண்ணி ஊற்றுதாண்டு. அதோட இப்போ நேற்றையில இருந்தில்ல, இண்டையில இருந்து மழை பெய்ய வலிக்கிட்டு கூடுதலான இடத்துல இலங்கையில இப்போவும் நல்லா இருட்டி இருந்தது, பெருசாக பெய்யாமல் தான் இருந்தது. ஆனால் இப்போ திடீரென்னா டக்குன்னா நல்ல ஒரு காற்றும் மழையுமா வந்துட்டுது. இப்போ கொஞ்சம் விட்டுட்டுது. மற்ற பின்னுக்கு நிற்கிற மாமரம் நல்லா வளர்ந்துட்டு பார்த்தீங்களா. ரொமேசியா இது காய்ச்சா நல்லா இருக்கும் வீட்டு கிட்டவே. அது இங்கே விடத்தை இது எல்லாம் வீட்டுக்கு அருகோட நிற்கிறது. இதெல்லாம் பெரிய மரங்களாக வராதானே, அதனால் வந்து வீட்டுக்கருகில் வைக்கலாம். இப்போ வந்து கறிவாழை பற்றி தான் நல்லா இருக்கும் புட்டுக்கு. இப்போ வந்து கறிவாழை தேடுவோம். என் அங்கால வந்து சீனி கதலின்னு சொல்லுவோம், ரப்பர் வாழை. அது வந்து பெரிய பொத்தியாக இருக்குது. ஆனால் அது வேண்டாம் எங்களுக்கு. அப்படியே இஞ்சாலே மாமரங்கள் எல்லாம் ஓரளவு வளர்ந்து வந்துட்டு என்ன லேமாசரை கொண்டுதாப்பா இதுக்குள்ளே விட்டுருக்காரு. இங்கே வெயில் படம் விட்டுருக்கார். நீங்கள் அதை பார்க்குறீங்க. நான் இங்கே இருக்கு ஒரு கறிவாழை பற்றி. அங்கே இருக்கு அதில் ஒன்று இருக்குது. இஞ்சால இது வந்து கப்பல் வாழை பற்றி கிடக்கு. அது வந்து கப்பல் உண்டு. ஆனால் நான் பார்த்தேன் கனடால இந்த இதை பார்த்து அம்பர்லாங்காயோ. ஆனால் இந்த பக்கம் நிறைய பக்கத்தில் அதில் காய் கிடக்கா. இல்லை இங்கே பார்த்தீங்களா காய் காய்ச்சிருக்கா. அதில் அதான் நான் முதல்ல சொன்னேன் இல்லை, அதில் எந்த காலமும் காய் இருக்குமாண்டு. இஞ்சால பக்கம் மறைவாக தான் இருக்குது நிறைய காய். இஞ்சி குள்ளையாக கிடக்கு. சின்ன மரம் அந்த பக்கம் தான் முதல் காய்ச்சது. இங்கால வந்து மரம் வெஞ்சு அவ்வளோ காய். இது நல்லா முத்திச்சு கறி காய்ச்சி அந்த மாதிரி இருக்கும். இந்த பற்றி தேவையில்லை எங்களுக்கு. நாங்கள் கறிவாழை பற்றி முறிப்போம். ஏன்னா கறிவாழை மற்றது இதர வாழை பற்றி அதுகள் வந்து நல்லது. இப்போ இந்த கதளி வாழை ரப்பர் வாழை பற்றியை விட அதுகள் வந்து நல்லது. இப்போ வந்து நாங்கள் வாழை பற்றியை முறிச்செடுப்போம் அந்த வாழை பற்றி. ஆனால் மழை சாடையாக தூருது தான் வருது மழை. அங்கால பார்த்தீங்கன்னா உளுந்தெல்லாம் அமைதாச்சது நல்லாவே முளைச்சி நல்லா வந்துடுது பாருங்க. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இதுக்கு இடையே புல்லுகள் நிற்கண்டு உளுந்து வந்து சடைச்சி வந்தோன்னா புல்லுகள் எல்லாம் அப்படியே ஆமாந்துருமோ அப்படியே படந்த மாதிரி வந்துருந்தாங்க. இதில் வந்து ஒரு பாத்தி இருக்குது, வெட்டுற இருக்குது வீட்டோட உள்ள பாத்தி. 1-2 பாத்தி இருக்குது. 2ஐயும் வந்து கையால் தான் நாங்கள் வெட்டி எடுக்க வேணும். ஏன்னா மற்ற நெல்லை நாம் அங்கே விதைச்ச வயல் ஒன்று உங்களுக்கு காட்டியிருப்போம் முதல். அது வெட்டியாச்சு. என்னென்னா இந்த மழையால் அதுகள் பிரச்சனையால வீடியோவுக்கு காட்டியெல்லாம் போச்சு. வெட்டி கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே அடுக்கி விட்டுருக்குது. ஆனால் நிறைய மக்கள் சரியா உண்மையாக தான் இந்த நீங்கள் நியூஸ்ல பார்த்தா தெரியும், ரோட்டுகள் எல்லாம் நெல் கிடந்து அழியுது இந்த மழை பிரச்சனையால. மழை திடீர் வாரதால உண்மையிலேயுமே தான் அப்படியே போவோம். இப்போ வந்து 8 அதை இதை நாங்கள் அப்படியே முடிச்சு விடுவோம். இன்னத்தை முடிச்சிருக்க சுஜி. அச்சோ சரிதான் அடிச்ச தடியா முடிச்சு விட்டீங்க உங்களோட. அது இந்த மெல்லிய பைப் அது அப்படி மடங்க முடியும். கவனம் 8 தான் நிற்கிறேன். என்ன அந்த பால் வந்து கண்ணுக்க ஓட்டு போடும் முடியாக்க வெறும் பால் நான் பிடிங்க தரட்டேன். இப்போ நான் அருவாளால் வெட்டுவோம் மட்டும் பால் விளங்கவளம் எடுத்தாச்சு. ஒன்று காணுமா? ஒன்று காணும், புட்டு காணும். பார்த்தீங்களா இந்த வாழைப்பொத்தி இந்த மேல் தோணுகள் இருக்குதானே, இதில் வந்து நாங்கள் அப்படி ஊறிச்சு விடுவோம். அதுக்குள்ள தேன் இருக்கும் தெரியுமா? இந்த இதுகளுக்கு இருக்கு அந்த பூக்குள்ள. வாழைப்பூ வடை சுடுறேன்டா அதை எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள். இதோட அப்படி போட்டால் என்ன செய்வோம்னா எங்களுக்கு ஹையர்றது என்னமோ கூடவே இருக்கும்.
அதானே இந்த கலர் வந்த தோல் இருக்குது தோல் உள்ளுக்கு இந்த வெள்ளை தோல் வரும் வரைக்கும் உரிச்சு விட்டா சரி. இந்த பாடினா எங்களுக்கு ஈஸியாக உரிக்கலாம். இப்போ இல்லை பிடுங்கினது. அதுதான் என்ன குருவி கத்துது சொல்லுவாங்க? மணிப்புறா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல வெள்ளையாக வந்துட்டுது. இனி காணும். இதை வந்து நாங்கள் புட்டுக்கு எடுத்துக்கொள்ளுவோம். எப்படி இருக்குன்னு இந்த தண்டை உடைச்சாலும் எங்களுக்கு அந்த பால் தன்மை பிசின்தன்மை இருக்கும். நாங்கள் முந்தி என்ன செய்யறாங்க சொல்லுங்க மேம், உதை விட்டுச்சு கடைசியாக வர அந்த சின்ன துண்டை சாப்பிட்றாங்க. அது கறி வச்சுட்டு கொள்ளலாம். பருப்போடையெல்லாம் போட்டு அந்த நடு நேரம் இருக்குல்ல, அதை வந்து கறி வைக்க நல்லா இருக்கும். கத்தியும் ரெடியாக கொண்டு தான் வந்து நான் இனி இந்த வளப்பத்தி எல்லாத்தையும் நாங்கள் வெட்டி எடுப்போம். என்ன இந்தியாவில் பார்த்தீங்களா அப்படியே வீட்டுக்குள்ளே நெல்லெல்லாம் கொண்டு வந்து தச்சு அடுக்கி விட்டுருக்கு. ஒரு கால் வெயிலில் காய போட்டு தான் கொடுக்கணும். இப்போதைக்கு ஓரளவு பாதுகாப்பாக கொண்டு வந்து அடுக்கியாச்சு. இனி அடுத்த இடம் வெயிலில் காய போட்டு கொடுத்தால் கொஞ்சம் விலை கூடவே கொடுக்கலாம். அதோட இந்த முறை பார்த்தீங்கன்னா பாரிய நட்டம்னு தான் சொல்லணும். போன முறையை விட சரியரவாசி இந்த முறை நட்டம். நாங்கள் இப்போ வீடியோ எடுக்க தோட்டத்துக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா அன்றைக்கும் எங்கட வன்னி வியூ சேனலில் வானவில் காட்டினாங்க. இன்றைக்கும் பாருங்க வானவில் இருக்குதுன்னு நல்லா இருக்கு வேணா. இது கொஞ்சம் கொஞ்சம் மறைஞ்சோண்டு போயிட்டு இப்போதான் நாங்கள் கண்டோம். நாங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சமையல் செய்ய முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். மழை திருப்பி நல்ல வெயில் அரைச்சாது. பிறகு இப்போ வந்து திருப்பி மழை துமிக்குது. இது பாருங்க மழை துமி விழுற தெரியுது. என்னென்றால் இப்போ காமணத்தியாலத்துக்கு அரை மணித்தியாலத்துக்கு ஒரு கால் துமிச்சு போய் கொண்டிருக்குது. அப்படி செய்ய சமையல் செய்யறன்றது சரியான கஷ்டம். மற்ற வீட்டுக்குள்ள வச்சு சமைக்கக்கூடிய இதுவும் இல்லை. இன்றைக்கு சமையல் வந்து இன்றைக்கு அதுதான் இன்னொரு கொஞ்ச நேரம் பட்டு தந்தேன்டா. ஏன்னாடா இப்போ நான் வாழைப்பத்தி எல்லாம் வெட்டி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இந்த மழை தானே அதோட வந்து புட்டுக்கும் வந்து முதல் தரம் பச்சை மாவிலாம் நான் வைக்கிறேன். அப்போ முதல் தரமே வந்து அவிச்சு குழச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இனி வந்து வாழைப்பத்தி எல்லாம் வறுத்து அப்படியே புட்டை வைக்கிறது தான் வேலை. முட்டை குழம்பும் வச்சு விடுறதான் வேலை. பார்ப்போம். ஏன்னா மழை விட்டால் செய்வோம். இல்லாட்டிக்கு இன்றைக்கு சமையல் வீடியோ இல்லை. சமையல் செய்கிறன்றது சரியான கஷ்டம் போல தான் இருக்குது. திருப்பி மூடி கொண்டு வருது மழை. இனி வலிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் குறைவு. ஏண்டா நேரம் கொஞ்சம் பொழுது சாஞ்சோண்டு போகுது, வலிக்காது. அப்போ நாங்கள் வீட்டு தாவரத்தடிக்கு போய் பார்ப்போம். ஓ ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூடி பிடிச்சிட்டுது. மழை பெய்து கொண்டே இருக்குது. இப்போ நாங்கள் வயலுக்கு கொண்டே வச்ச பொருட்களை திருப்பி எடுத்துக்கொண்டு வீட்டை போகிறோம். அதோட இஞ்சால பார்த்தீங்கன்னா இந்த கம்பம்புள்ளையெல்லாம் சாரை விட்டுருக்குது பாக்கு கண்டுகள் எல்லாம். அங்கால அதை அந்த பாக்கு கண்டை சாடுறதுக்காக தான் அந்த மிஷின் தேடி தெரிஞ்ச நாங்கள். ஏன்னா இன்னும் பாக்கு கண்டு கொஞ்சம் வெக்க கிடக்குது. இந்த இடங்கள் இந்த இப்படியான சின்ன சின்ன புருவங்கள் எல்லாம் வெக்க கிடக்கு. அப்போ அதை அப்படியே அந்த பாக்கு கண்டை சாடுறதுக்கு தான் அந்த சாடுற மிஷின் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பாப்பம் குறைஞ்ச விலையில் இருக்குன்னு சொல்லியிருக்கணும். கட்டாயமாக அதை எடுத்துருவோம். இப்போ கட்டடியில் இங்கே நல்லா முத்தி போயிருக்கிறார் வாழைக்குள்ளே. மழை அப்படியே சுற்றி பெய்து கொண்டு இருக்கு. இந்தியாவில் அப்படியே பார்த்தீங்கன்றால் இதுக்குள்ளே கச்சான் போட்டு கொண்டு இருக்கிறோம்னா மழையால் போட்டது பாதி போடாத பாதியாக கிடக்கு. இந்த பக்கமெல்லாம் போட்டாச்சு. அங்கால வயல் போட கிடக்கு, இந்த வயல் போட்டாச்சு. ஆனால் அந்த மழைக்கு வந்து முளைச்சிடும். கச்சா முளைக்கக்கூடிய நல்ல தூத்தல் அந்த அந்த அப்படியான மழை தான், கடும் மழை இல்லை. கச்சான் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி பருவ மழையாக இருக்குது. ஆனால் போட விட்டுட்டுன்னா சரி. அதை விட கிட்டத்தட்ட 5-5:30 நேரம் மாடுகள் இன்னும் ஒன்றும் பெரிய இல்லை. மழை தானே
ஆனால் அந்த டைமுக்கு வேறு வினம் காண இல்லை மழை தானே அப்படியே இருக்கா அப்படியே இந்த குளக்கட்டில் நிற்கும் கனதூரங்களில் போகாது குளக்கட்டில் கட்டு கீழ்ப்பக்கம் கீழ்ப்பக்கமாக ரெண்டு மேய்ஞ்சி நிற்கணும் தூரத்தை தெரியல அதில் போய் நார்மலாக கலாச்சி விட்டா சரி இங்கே வந்துடுவீங்க மாக்கா தெரியுதா மாடு நிற்கும் இங்கே பாருங்க மழை பெய்த ஈரத்தை சரியா இன்றைக்கு சமையல நிப்பாட்டி விட்டுதே அதுதான் அதை விட வாழை பத்தி எல்லாம் மறைஞ்சு எல்லாமே எடுத்துட்டேன் வந்து அதில் அப்படியே கொண்டே வச்சுட்டு வரோம் ரெண்டால் திருப்பி இவங்க பாருங்க இருட்டெல்லாம் அப்படி நிற்கணும் இஞ்சாலையும் அப்படியே முடக்கத்தானுங்கள் நிறைய நிற்கிது பாருங்க இந்த மழையோட முளைச்சிட்டேன் ஓ வேலியெல்லாம் அப்படியே வேற வலிக்கிட்டு நீ இப்படியே படந்து இந்த வேலியில் அப்படியே வந்துடுவேன் இஞ்சால இதுக்கு இருந்த வெள்ளாண்மை எல்லாமே வட்டியாச்சு அதில் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா வீட்டு தரையோடு இருக்கிறது அது வந்து மிஷின் அதுக்குள்ளே வராது நல்லா வளர்ந்து வந்துட்டேன் வெட்டினா அப்புறம் நல்லா அந்த விளைஞ்சி இருக்கே தெரிய இல்லை ஆனால் அந்த வயல் வெட்டினா அப்புறம் தான் அங்கே அம்முள்ள வளர்ந்துருக்கிறது தெரியுது எல்லாம் இருக்கா ஃபுல்லாக செருக்கி எடுக்கணும் இந்த பூ இத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இது கூடுதலாக இந்த வேலி வலி தான் இருக்கு ஆனால் நல்ல வடிவான பூ இல்லை வடிவான பூ ஆனால் இது ஒரு என்ன சொல்கிறது எனக்கு தெரியாது என்ன சொல்றது இது சும்மா ஒன்றுக்கும் பாவிக்கிறேன் அந்த வடிவு இந்த கூடுதல் அந்த உன்னிப்பூ வந்தே பாருங்க உன்னிப்பூ இருக்கு உன்னிப்பூ இதுகள் எல்லாம் வந்து இந்த நிறைய காலத்து பூ இந்த பூ எல்லாம் அழிஞ்சு கொண்டு வந்துச்சு இதுக்குள்ள ஃபுல்லா உன்னிப்பூ தான் வேற உன்னிப்பூ இது வந்து உன்னி மரத்துல அந்த சுனைக்கிற தன்மை இருக்குது இல்லை தண்ணி பாஞ்சு கொண்டு இருக்குது நார்மலா வாய்க்கால் வந்து திறந்துருக்கு ஏன்னா அது ஒரு சொட்டு தண்ணி இந்த கொக்கு பறக்குறார் மீனுக்கு காத்து கொண்டு இருக்கிற மாடுகள் எல்லாம் மங்கால நிக்குது உங்க பேர் பட்டிக்கு அந்த பக்கம் அங்கதால வந்துட்டுதாங்க அங்க வந்து நிக்கணும் மாடுகள் வந்து இங்க பாத்தீங்கன்னா இதுக்குள்ள நிக்கணும் அதோட சுஜி வந்து வாய்க்காலுக்கு அங்கால நிற்கிற கொய்யா மரத்தில் வந்து கொய்யாப்பழம் கிடக்கும் இப்போ இந்த பாலத்தால் போய் கொய்யாப்பழத்தை போடுங்க வடிவா பார்த்து நிற்கணும் மாக்கல குருவிச்சையா பாருங்க உப்பளா நிற்குதுன்னு குருவிச்சேனா இல்லை மஞ்சளும் இருக்குது இந்த பூ நிறைய இது முதலையோ சரியா பறவைகள் ஏதோ ரெண்டு பறக்குது இங்கே பார்த்தீங்களா இதுவும் ஒரு மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிற இதில் மஞ்சளும் இருக்குது இது நல்ல வடிவில்லை பூ கொத்து கொத்தா பூத்திருக்கு கூடுதலாக இந்த கட்டுகள் இந்த உடம்புல வந்தால் அதுக்கு இதை வச்சு கட்டுவிடும் எப்படி இருக்கு நல்லா இருக்கு இதுலேயும் அந்த ஒரு காய் போயிடுறது இல்லை குருவிச்சையிலையும் ஒரு மாதிரி வாய்க்கால் கரையால் நடந்து கொய்யா மரத்தடிக்கு வந்தாச்சா இதுக்குள்ள நிறைய அந்த சம்பு புல்லுக்குள்ள இந்த குருவியல் நிறைய கூடு கட்டியிருந்தேன் பார்ப்போம் கொய்யாப்பழம் இருக்காண்டு அங்கேருந்து பார்க்க தெரிஞ்சதோ கொந்தின பழம் தெரிஞ்சேன் இருக்கு பார்த்தீங்களா அது கொந்திட்டு பார்த்தீங்களா ஃபுல்லாக அணிலோ பறவையோ ஏதோ வந்து அதுதானே காட்டுக்குள்ளே நின்றா கொந்தாம சிவப்பு கொய்யா ஆனால் நல்ல இனம் சிவப்பு கொய்யா காண்றதே கஷ்டம் ஏதோ ஒரு கொக்கு தான் கத்தி கொண்டு பறக்குறேன் வேணா இதுக்காக தான் வந்து நீங்களா அவ்வளோ தூரம் என்ன மாடுகளைக்க வந்தது அதோட அப்படி இல்லை அந்த இதால அந்த ரோட்ல இருந்து இந்த இங்கே இதெல்லாம் கடந்துறங்கி வந்து அது மட்டும் கொய்யாப்பழம் முடுங்கிறது தான் இல்லை இது மட்டும் தான் கண்டு நீங்கள் கொண்டு வைக்கிறேன் தூரத்தை நான் அதை ஒன்று தான் கண்டு நான் பார்ப்பேன் இது பழம் காய் பச்சை காய் காய் என்னது ஆனால் இதுகெல்லாம் கூடுதலாக பறவைகள் தான் சாப்பிடுது இங்கே கீழே ஒன்று விழுந்துக்கிட்டாக்கு பாருங்க இங்கே பழம் ஓ மேனா என்ன சொல்லுங்க இதில் ஆக்கள் ஒருத்தரும் பாறை இல்லை தானே அங்கால கிடக்கு ஆனால் எவ்வளோ காய் கிடக்குன்னு பாருங்க சுற்றியான காய் கிடக்கு இவ்வளோ பழக்கும் தானே ஓ பறவைகள் சாப்பிடு ஆனால் கீழே அதுகளுக்கு கிடக்குது நிறைய எல்லாம் காய் தானே காயாக பழம் பழம் கிடக்கும் அது கனிஞ்ச பழம்னு சொல்கிறது இல்லை
ஆனால் இதுகளுக்கு இருக்காத நினைக்கிறீங்களோ? 1-2 பழம் கட்டாயம் இருக்குமாங்க. அந்த கீழே சம்பு அந்த புல்லுகள் எல்லாம் நான் போய் போட்டேன். வேண்டாம் இருந்தா சொல்லுங்க, போய் பார்க்குறோம். அந்த சுனை மாதிரி இருக்கு அதுகளுக்கு வேண்டாம். அப்போ வாங்க போ. அணிலுக்கோ எந்த பறவைக்கோ தான் அதிர்ஷ்டம் இந்த பழங்கள். சும்மா சாப்பிடலாம். வாய்க்காலுக்குள்ள கடந்து போகலாம். பாசி ஏன்னா பாசி இல்லை, கடக்கலாம். நான் கடப்பேன், நீங்கள் ஏற மாட்டீங்க. வேணாம் வேணாம், நான் மீறல. பார்த்தீங்களோ புதஞ்சு போச்சு. அம்மா இதுக்குள்ள புதஞ்சு போனேன். நான் பேரையில சாமி. சுஜியை வரட்டு நான் இப்போ அந்த தண்ணிக்குள்ளால வந்து மேலே ஏறிட்டேன். எங்கட மாட்டுப்புள்ள தான் இப்போ ஒரு தடவை மாட்டுப்பட்டிக்கு போய் கொண்டிருக்கிறோம். பொழுது வர டைமுக்கு ஆக்களுக்கு தெரியும், ஆக்கள் வலிக்கிட்டு இருக்கணும் பட்டிக்கு. அப்படியே பார்த்தீங்களா எங்கட காணின்ற பின்பக்கம் வந்துட்டோம். இதில் பார்த்தீங்களா எத்தனை புறாக்கள் இருக்குன்னு பாருங்க, மணிப்புறான்னு சொல்லுவோம். ஒன்றுண்டா பறக்குது. அப்படியே தண்ணி எப்படி ஓடிக்கொண்டிருக்குன்னு பார்த்தீங்களோ. இந்த அதுக்குள்ளே நான் அன்றைக்கு மீன் பிடிச்சேன் நாங்கள் இரவு. அதுக்கு என்ன அது வந்து சின்ன தாமரை குளம். இப்போ தாமரைகள் வந்து சரியாகவே அழிஞ்சிட்டு, அந்த தண்ணி எல்லாம் மூடி பாஞ்சுது இப்போ வெள்ளத்தோட, அதோட அழிஞ்சிட்டுது. அன்றைக்கு இரவு போய் பார்க்க சும்மா டக்குன்னு என்ன சொல்கிறேன், தடியாலே அடித்து பிடிச்சிடாங்க தம்பி. நானும் தம்பி தான் பிடிச்சவன், அப்புறம் என்ன கூப்பிட்டவன். கிட்டத்தட்ட ஒரு மீன் 1 கிலோ கூட வரும். அப்படியும் 4-5 கிலோ மீன் வருமே. ஓ, பெரிய பெரிய மீன்கள். இது வந்து காணின்ற பின்பக்கத்தால தான் இந்த தண்ணி போகுது. இது வேறு ஆக்களுக்கு என்ன பக்கத்து தண்ணிங்க. ஆனால் இந்த கரையில் வச்ச இந்த தென்னம்பிள்ளைகள் எல்லாம் பாருங்க நல்லாவே வந்துட்டு. ஓ, அப்போ நாங்கள் என்ன மாதிரி இன்றைக்கு சமையல் இல்லை. இங்கே ஆக்கள் வெறி நான் கிட்ட வெறிய பார்த்தீங்களா போகிறதுக்கா. இன்றைக்கு சமையல் இல்லை, கவலை தான். மழை இருள் ஃபுல்லாக மூடிட்டு மழை பெய்யுது. வந்து அப்படியே மணிப்புறாக்கள் வந்து காஞ்சி கொண்டு நிற்கலாம். ஓ, அங்கே பார்த்தீங்களா. அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை இதோட முடிப்போம். முடிச்சுக்கொள்வோமா? ஓ, இன்றைக்கு இந்த காணொலியை இதோட முடிச்சுக்கொள்கிறோம். உண்மையிலேயே சமைக்கலன்னு கவலை தான். நாளைக்கு நல்ல ஒரு காணொலியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.